ஏதோ பிராமணர்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று சொல்லுகிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை, ஏதோ ஒடுக்கப்பட்ட மக்கள், ஊர் வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது, அதே போல தீண்டத்தகாத மக்களாக உழைக்கும் மக்களை எப்படி ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அப்படி எங்காவது பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய பிராமணர்களை எங்காவது யாராவது ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? அவர்கள் சாதாரண வேலையில் இருந்தால் கூட, ஒரு ஹோட்டல்ல சப்ளை செய்கிற வேலையில் இருந்தால் கூட அவர்களை சாமி என்று கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவிற்கு அவர்களை ஒரு வழிபாட்டு சமூகமாகத்தானே பார்க்கிறார்கள். அவர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் இங்கு மறுக்கப்படவில்லை. அவர்கள் பல தலைமுறைக்கு முன்பே கல்வி கற்றவர்களாக வேலை வாய்ப்பிலே, அரசியல் அதிகாரத்திலே, எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல பிற்படுத்தப்பட்டவனுக்கும் ஒடுக்கப்பட்டவனுக்கும் கல்வி வேண்டும் என்பதற்காகத்தான் சமூக நீதி போராட்டங்கள் இவ்வளவு காலமாக நாம் அரசியல் செய்து வருகிறோம். ஆனால் உண்மைக்கு மாறாக ஏதோ பிராமணர்கள் ஒடுக்கப்படுவது போலவும், தமிழ்நாட்டிலே ஏதோ பிராமணர்கள் நடமாடவே முடியாத அளவிற்கு ஒரு மோசமான சூழல் இருப்பதை போலவும் ஒரு பொய்யான தோற்றத்தை அவர் திட்டமிட்டு பேசுகிறார்.